ஹாய் கைஸ். டுடே நம்ம ஜாவால லூப் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஜாவால பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இந்த லூப்ஸ் யூஸ் ஆகுது. தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இன் ஜாவா: ஃபார், ஒயில், டு வைல். என்ஹான்ஸ்டு லூப் ஆல்சோ தேர். ஃபார் ஈச் அதை நம்ம போக போக பார்க்கலாம். இதுதான் ஃபார் லூப்போட சின்டெக்ஸு. இந்த ஃபார் லூப் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஐட்ரேஷனோட லிமிட்டேஷன் தெரிஞ்சா ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இத்தனை டைம் தான் ரன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா, ஓகேங்களா? ஃபார் அப்படிங்கிறது கீவேர்டு. இது ஒரு கேஸ் சென்சிட்டிவ். ஆல்வேஸ் ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும். ஓகே, ஃபார் லூப்பில் த்ரீ பேராமீட்டர் இல்லைனா த்ரீ பார்ட் இருக்கு. பார்த்துக்குங்க. ஒன்று இனிஷியலைசேஷன், இன்னொன்று கண்டிஷன், இன்னொன்று வந்து அப்டேட், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். கண்டிஷன், இந்த கண்டிஷன் தான் லிமிட்டேஷன். இதில் நீங்கள் எத்தனை 10 கொடுத்தீங்கன்னா 10 டைம்ஸ் இந்த ஃபார் லூப், இந்த பிளாக் ஆஃப் ஃபாரோட பிளாக் ஸ்டேட்மெண்ட் will be executed. வாங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் என்னன்னா ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஒரு 100க்குள்ள எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு, 1000க்குள்ள எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு, 10,000 லேக்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்னா என்னன்னு சொல்லிடுறேன். ப்ரைம் நம்பர்னா ஒரு நம்பர் ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைடேட் பண்றது. தன்னால்னா செல்ஃப் டிவைடேட் பண்றது போது அது மட்டும் தான் டிவைடேட் ஆகணும், வேற நம்பரால் டிவைடேட் ஆகக்கூடாது. அதுதான் ப்ரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 பார்த்தீங்கன்னா ஒன்னாலும் டிவைட் ஆகும், 2ஆலும் டிவைட் ஆகும், வேற எதெல்லாம் டிவைடேட் ஆகாது. நான் ப்ரைம் நம்பருக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். 4 4 வந்து ஒன்னாலையும் டிவைடேட் ஆகும், 2ஆலையும் டிவைடேட் ஆகும், 4ஆலையும் டிவைடேட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை வந்து டிவைட் இருக்கா, ஓகேங்களா? அதனால இது வந்து நான் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. A number is divided by 1 and itself is called prime number. வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே தான் மெயின் லாஜிக்கு. இஃப் நம்பர் ஈக்குவல் ஒன்றுனா ரிட்டர்ன் ட்ரூ. அதுவே ப்ரைம் நம்பர் தான், நம்ம அப்படியே சொன்ன மாதிரி. 10 ட்ரூ. ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம லூப் பண்ணி கொண்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப்பு, ஃபார்வர்ட் பிளாக், இன்டீஜர் ஜே ஈக்குவல் டு 1 ஆல்ரெடி நம்ம மேலே செக் பண்ணிட்டோம், அதனால் 2லேருந்து பார்க்க போகிறோம். ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் டிவைட் பை 2. பாதி வரைக்கும், அந்த நம்பரில் பாதி வரைக்கும் கண்டுபிடிச்சாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஐட்ரேஷன் கவுண்டை கம்மி பண்ணுறோம். இஃப் மாடுலோ ஆஃப் ஜே ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் கொடுத்த நம்பர் வந்து ஒரு 10 லிமிட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா, இப்போ நம்பர் 2 வரும். 2 பார்த்தீங்கன்னா 2/2 ஒன் டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். 2 மாடலோ 2 பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ இப்போ இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது, அந்த மாதிரி மீனிங் ஆகிடும். ஆல்ரெடி 3 வரும்போது என்ன ஆகும்னா 3 அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ப்ரைம் நம்பரோட லாஜிக் எழுதியாச்சு. இது நம்ம கால் பண்ணி கொடுப்போம். சிஸ்டம் இது நம்ம அப்ளிகேஷன் எண்ட், ஓகேங்களா? ஓகே, ஸ்கேனர் நமக்கு வேணும். ஸ்கேனர் ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகே, இங்கே இன்டீஜர் யூனிட் ஈக்குவல் டு சி டாட் நெக்ஸ்ட் லைன்.
integer dot parent. ஓகே, நம்ம கிட்ட லிமிட் வாங்கியாச்சு. இந்த லிமிட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டாட் க்ளோஸ் நம்ம ஓகே ஃபார் இன்டீஜர் I equal to 1, I less than or equal to limit I plus plus. இந்த இடத்துல வந்து நான் இஸ் ப்ரைம் நம்பராக இருந்தால் அது இது பிரிண்ட் அவுட். ஸோ லிமிட் இருந்து வாங்குகிறோம். அந்த லிமிட்டை வந்து ஒவ்வொரு டைம் நம்ம செக் பண்ணுறோம். ஒவ்வொரு நம்பரையும் 1 அனுப்புகிறோம், 1 ப்ரைம் நம்பர், 2 இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஐட்ரேட் பண்ணி அதை செக் பண்ணி சொன்னோம். இந்த வாங்க ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். ப்ரைம் நம்பர் ஓகே, இந்த லிமிட் 10 கொடுக்குறேன். ஓகே, 10 கொடுத்துருக்கேன். 10ல் பார்த்தீங்கன்னா 1 ப்ரைம் நம்பர், 2 ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர், 4 கிடையாது. 4 ஏன்னா 2ஆல் டிவைடட் ஆகும். 5 1 3ஆல் டிவைடட் ஆகாது. அண்ட் 7 ஆல்சோ ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஒரு 100க்குள்ள எவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்குது. இது வந்து ப்ரைம் நம்பரை தான் பிரிண்ட் பண்ணுது. எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும்னா நம்ம ஒரு கவுண்டர் தான் வைக்கணும். ஓகேங்களா? கவுண்டர் வைக்கலாமா? இன்ட் கவுண்டர் ஈக்குவல் டு 0. ஸோ ப்ரைம் நம்பராக இருந்தால் கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ். எனக்கு வந்து இதை பிரிண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, எப்படி பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து இந்த நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர் இதெல்லாம் ப்ரைம் நம்பர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ப்ரைம் நம்பர் கவுண்ட் லிமிட். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணோம்னா ப்ரைம் நம்பர் எத்தனை அந்த 100க்குள்ள இருக்கும், அந்த 100 கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரைம் நம்பர் கவுண்ட் 5 இன்டி லிமிட் அந்த நீங்கள் கொடுத்த 10 அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வந்து பழைய கோடு டு கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 1000க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்கு? கிட்டத்தட்ட 169 ப்ரைம் நம்பர் இருக்குது 1000க்குள்ள. ஒரு டாட் எக்ஸ்ட்ரா வருது அந்த இடத்துல. ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லேக்குள்ளே பார்ப்போமா? 1 2 3 1 லேக்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்? அரௌண்ட் 95,093 ப்ரைம் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணால் ஓகே, லேக்ஸ் க்ரோர்ஸ் அந்த மாதிரி போகும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ஃபார் லூப். ஸோ நம்ம கொடுத்த கிவன் லிமிட்டில் அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் பார்ட்டு இது இத்தனை டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். 10 டைம்னா 10 டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறது. இது ஐட்ரேஷன் பார்ட் எப்படி ஐட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். ஃபார் லூப் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒய் லூப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.